ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நைட் டின்னர் முடிச்சா போட்டும் கிச்சன் க்ளீனிங் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், என்னோடய கிச்சன் இப்படி அலங்கோலமாக தாங்க இருக்கும். பாருங்கள், காலையில் விளக்குன பாத்திரம் அப்படியே இருந்துச்சுங்க. அதை எடுத்து ஒவ்வொன்றா நான் அடுக்கி வச்சுருக்கேன். சரி, காலையில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். பாத்திரம் விளக்குனது தண்ணி வடிட்டோம், நம்ம அப்போ அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு, அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ விளக்குன பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொன்றா நம்ம அடுக்கி வச்சுக்கிடலாங்க. கிச்சன் எனக்கு சின்ன கிச்சன் தாங்க, அவ்வளோ பெரிய கிச்சனும் கிடையாது. இருக்கிற இடத்துல தான் நான் எல்லா பாத்திரத்தையும் வைக்கணுங்க. பாத்திரமும் நிறைய கிடையாதுங்க, கொஞ்சம் பாத்திரம் தாங்க இருக்கும். ஒன்று ஒன்றா அது மேலே நான் அடுக்கி எல்லாத்தையும் நான் க்ளீனாக வச்சுக்கிறவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையுமே திருத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா எல்லாத்தையும் அந்த இடத்துல கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னர் முடித்தா போட்டும் அங்கங்கே பாத்திரத்தை நம்ம இப்படி அடுக்கி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் இப்படி வேலை செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கச்ச 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 கச்சன்ட்டு இருந்துச்சுன்னா அது பார்க்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வேலை செய்யணும்னு தோணாதா? ஐயோ, பாத்திரம் கிடைக்கி க்ளீன் பண்ணணுமே, எப்படி சமையல் பண்ணுறது அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். பசங்கள்கிட்ட அந்த மாதிரி கோவத்தை காமிப்போம். நைட்டே இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் விளக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நின்றுக்கிட்டே விளக்குறதுனால இடுப்பு ரொம்ப வலிக்கும். எப்படா பாத்திரத்தை விளக்கி முடிச்சுட்டு எப்படா போய் உட்காருவோம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி? நீங்கள் பாத்திரம் விளக்குறது உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா பாத்திரத்தையும் நம்ம விளக்கியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம கழுவி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 2 நாள் நான் வெள்ளி செவ்வாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்புலாம் நல்லா துடச்சி சோப் போட்டு இது பண்ணி நான் துடச்சி வைப்பேன். மீதி நாள் டைம் மட்டும் சும்மா துணியை வச்சு நல்லா துடச்சி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு துடச்சி எடுத்துட்டேன். செவ்வாய்க்கிழமை தான் நல்லா டீப் க்ளீன் பண்ணேன். அதனால் இப்படி சும்மா மெதுவாக மட்டும் துடச்சி எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் இந்த கிச்சன் க்ளீனிங் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு தவறுகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் திருத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிங்க்கு இந்த மாதிரி பாத்திரம் விளக்கி முடித்தா போட்டும் சிங்க்கு இந்த மாதிரி சோப் போட்டு கழுவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு தனியாக நார் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நார் போட்டு நல்லா லைட்டாக கழுவி விட்டுட்டோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கையோடு கழுவி விட்டோம்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் துணியை வச்சு தான் துடச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா வெள்ளி செவ்வாய்க்கு நான் துடச்சதுனால அடுப்பை கழுவுனால துணியை மட்டும் லைட்டாக துடச்சி விட்டோம்னா அது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிச்சனை க்ளீன் பண்ணால் போட்டும் இது இப்படி தான் இருக்கும் என்னோடய கிச்சன். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.